வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் விஜய் மதுரைக்கு வர்றாரு. எதற்கு? அரசியல் மாநாடு, மீட்டிங், அரசியல் கருத்து இந்த மாதிரி கிடையாது. அவர் வழக்கம் போல தன்னுடைய பணியான ஷூட்டிங்க்கு போறார். ஜனநாயகன் பட ஷூட்டிங்கில் இருக்கிறார். அப்போ அதற்கு போகும்போது அவர் மதுரைக்கு வராருன்னு தெரிஞ்சு விமான நிலையத்திலேயே ரசிகர்கள் குவிந்து நின்று அவர் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு அவருடைய தாவேக்கா துண்டு கொடியோட ரசிகர்கள் இது பண்ணுறாங்க. கோவையில் எப்படி ஒரு கூட்டம் குழுமியதோ அதே போல் மதுரையிலும் குழுமியிருக்கு. இப்போ விஜய் முதன்முறையாக செய்தியாளர்களை சந்திக்கிறார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ ஒரு அரசியல் ரீதியான எதிர்பார்ப்பு அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவர் என்னதான் சொல்ல போறாரு, என்னதான் இன்னைக்கு பேச போறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்ப்போம். மதுரை போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ்லேயே சந்திச்சிட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? சென்னையில் நான் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக போகிறேன், நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை வீட்டுக்கு போய் உங்கள் வேலையை பாருங்கள், என்னை பின்தொடராதீங்க. ரொம்ப நேர்மையான பதிலுங்க. நான் ஒரு சினிமாக்காரன், நான் சினிமா ஷூட்டிங் பண்ண போகிறேன், என் வேலையை நான் ப்ராப்பராக பார்த்து நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீயும் என்ன பண்ணுற, ஒழுங்கா வீட்டுக்கு போ, என்னையை ஃபாலோ பண்ணி வராத அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறார். ஒரு சினிமாக்காரனா தன்னுடைய ரசிகருக்கு ஒரு சினிமாக்காரராக அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரை ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, வேனில் தொங்கிக்கிட்டு வராதிங்க, பைக்கில் தொங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு படுத்தாதீங்கடா அப்படின்னு அவருடைய மாடுலேஷனில் நினச்சிக்கோங்க. வடிவேலு சொல்லுவாளா, டேய் படுத்தாதீங்கடா, டேய் தொடடா, டேய் தரைய தொடடா, பார்த்து பார்த்து அதுக்கு வலிக்க போகுதுன்னு இதே விஜய் சூர்யாவை போட்டு படுத்தி எடுப்பார்ல, ஏண்டா அப்படி படுத்துறீங்க, என்ன இவங்க இங்கே அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு, இங்கே பாரு, இவங்க 3 பேரும் வேலையே பார்க்கக்கூடாது, வேலை பார்க்காம இருக்கிறாங்களான்னு கவனிக்கிறது தான் உன் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதட்டம் விஜய் முகத்தில் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலிடம் இருந்த அந்த வடிவேலு கதாபாத்திரத்திடம் இருந்த பதட்டம் விஜய்கிட்ட இருந்தது. அவர் பாருங்களேன், ஏங்க ஏதாவது உயிர் போயிட போகுது, எதுங்க இது மாதிரிலாம் போங்க அப்படின்னு கூட சொல்லலை, எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு இந்த அரசியல் என்பது திணிக்கப்பட்டது. அவரை தூக்கி இப்படி நிப்பாட்டி அரசியலுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க, அது நல்லா தெரியுது. அவர் விரும்பி அரசியல் பேசலை, அரசியலுக்குள்ளே வரலை, அரசியல் போராட்டங்கள் மாநாடுகள் நடத்தலை. அவர் விரும்புவது சினிமா டான்ஸை மட்டும்தான். அதனால தான் ரசிகர்களை பார்க்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, கொடியோட தொண்டர்களை பார்க்கறது, நீங்கள் தான் அடுத்த தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிறது, திமுகவை திட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் எதுலேயுமே அவருக்கு ஒரு உயிரோட்டம் வர மாட்டேங்குது. பாஜகவை மட்டும் இல்லை, திமுகவை கூட அவர் ஆதவ அர்ஜுனா பாருங்க, திமுகவை திட்டுவாப்புல. அவருடைய ஒரே அஜெண்டா திமுகவை திட்டுவது மட்டும்தான். அதை அவர்கிட்ட ஒரு அரசியல் இருக்குது ஆதவ அர்ஜுனா. ஆனால் விஜய் பேசும்போது பாருங்க, ஆதவ அர்ஜுனா பேசி முடிச்சுட்டு வேற பேசணுமா, ஆனால் விஜய்க்கு கைத்தட்டு எல்லாமே கிடைக்கும். இதை விட வேற மாதிரி எப்படி பேசுறது அப்படின்ட்டு ஒரு சுமாராக தான் பேசுவார். ஆனால் கைத்தட்டு விஜய்க்கு தான் அதிகம் கிடைக்கும். ஏன்னா ஆதவ அர்ஜுனா உள்ள இருக்க வன்மத்திலிருந்து வெறியிலிருந்து வருது. திராவிட கட்சியை அழிக்கணுங்கிற அவருடைய அசைன்மெண்ட்ல இருந்து அந்த அரசியல் வருது. அவருக்கு ஒரு அரசியல் இருக்கு. விஜய்க்கு எந்த அரசியலும் இல்லை. அவர் பாவம். அவரை டக்குன்னு ஒரு கூட்டம் கூடுறது, நீங்க தான் திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறதுக்கான அசைன்மெண்ட்னு கொடுக்கும்போது அவர் அப்படியே அவர்கிட்ட ஒரு பதட்டம் வருது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன கம, என்ன கெத்து, என்ன கம்பீரம், என்ன தோரணை, ஆளும் அரசே, திமுகவே, பாஜகவே அப்படின்னு கேட்க வேண்டியதானே. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு மோடி அறிவிச்சிருக்கிறாரு. பீகார் தேர்தலை கண்டு பயமா அப்படின்னு இன்னைக்கு விஜய், அரசியல்வாதி விஜய் கேட்டிருக்க வேணா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களே, பீகார் தேர்தல் வரையும் நீ ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல? பீகார் ஏற்கனவே எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நிறுத்துனீங்க? 2011 ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்களே, அதை ஏன் வெளியிடல? இதையெல்லாம் கேட்டிருக்கணும். ஒரு அரசியல்வாதிக்கு இது லட்டு மாதிரி மேட்டர் இல்லையா? இவரும் பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு தான் விஜயும் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு மோடி ஏங்க இவ்வளவு நாள் அறிவிக்காம இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கீங்க? ஓ, பீகார் எலெக்ஷன் வருதோ, இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்கண்ணா அப்படின்னு உங்க ஸ்டைல ஒன்று சொன்னீங்கன்னா விசில் பறக்குமே. ஏன்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு பீகார் வந்தோன்னா அறிவிக்கிற பாருண்ணா, பெரிய ஆளுண்ணா நீ அப்படின்னு. இந்த மெர்சல் பிகில்லாம் நீங்க அரசியல்வாதிகளை கலாய்ப்பீங்களே, அந்த டோன் ஏன் நெஜத்துல வர மாட்டேங்குது? அந்த டோன் ஏன் உங்களுக்கு நெஜத்துல வரல? அங்க மக்களின் குரலா நீங்க சினிமா டயலாக் பேசுறீங்கல்ல, பார்க்கலாமா அப்படின்னு உங்களை நக்கலா வச்சுக்கிட்டு அந்த நாக்கை உதட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்டைலா பேச வேண்டியதானே? ஏன் அப்படி தலையை கவிழ்ந்துக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு பேசுறீங்க?
வேன்ல தொங்காதீங்கடா, டே படுத்தாதீங்கடா அப்படின்னு தானே சொல்ல முடியுது உங்களால? முதலில் உங்களுக்காக வருகின்ற கூட்டத்தினுடைய மனநிலையை பாருங்க, பாடி லாங்குவேஜை பாருங்க. இவன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற தலைவர் எப்படி இருப்பாங்க, இவனுக்கு என்ன அடிப்படையில் இவன் ஓட்டு போடுவான்? சமூக நீதி, இடஒதுக்கீடு, தமிழ் உணர்வு, மொழிவழி மாநில உணர்வு, பெரியார், அம்பேத்கரியம், தலித் அரசியல், இடஒதுக்கீடு, மண்டல் கமிஷன், விபி சிங், இந்த கோணத்தில் பார்ப்பானா? இல்லை குறைந்தபட்ச விவசாயம், வேலைவாய்ப்பு, பட்டினி, பெட்ரோல் விலை ஏறுது, இதுக்கு ஒன்றிய அரசு காரணமா, மாநில அரசு காரணமா, கச்சா எண்ணெய் விலையை அவன் கல்ஃப் கண்ட்ரியில் குறைக்கிறான்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வரி விதிப்பு, இந்த கோணத்தில் இதை எப்படி அணுகுறாங்க? மோடி சரணாகதி அடைஞ்சிட்டாரா? இதை கேட்கணுமா? நீட்டு ஒழிப்பு ஸ்டாலின் செய்வாரா, எடப்பாடி செய்கிறாரா? ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிற ஒரு கட்சியின் மீது இதெல்லாம் எதிர்பார்க்கணும்ல. அரசு ஊழியர்கள் போராட்டம் கேளுங்க. மாநில அரசை விமர்சித்து பேசுற மாதிரியான அரசியலை மாநில அரசை விமர்சித்து தான் அரசியல் நடத்துறீங்க. அது தொடர்பான கேள்வியில்லாத கேட்க தெரியுமா? ஐயா அரசு ஊழியர்கள் போராடுறாங்க கேளுங்க. இந்த வக்பு சட்டம் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? தொகுதி மறுசீரமைப்புங்கிறாங்களே, அது என்னது? இப்ப காஷ்மீரில் நடந்த அட்டாக்கு, ஏன் பீகாருக்கு போனவர் இங்க போகல காஷ்மீருக்கு? இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடியவராக விஜயும் இல்லை, விஜய் ரசிகர்கள் இல்லை. அவங்க தலைவா ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும், தலைவா உன்னை பார்த்தா ஓப்பனிங் டே பார்த்த திருப்தி வருது, தலைவா காலையில் 4 மணிலிருந்தே உனக்காக காத்திருக்கிறோம். இதுதான் விஜய் ரசிகர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். அங்க யாருமே நீங்க கேட்கலாம், ஸ்டாலின் அப்படி பார்க்க மாட்டாங்களா, எடப்பாடி எல்லா தலைவருக்கும் தொண்டர்கள் அப்படி இருப்பாங்கன்னா, அங்கேயும் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. அங்கும் தலைவனுக்காக அடிப்பான், உதப்பான், சண்டை போடுவான், தனி மனித துதி உண்டு, ஃப்ளெக்ஸ் வைப்பானா இல்லைங்கள. ஆனால் இவர்களை விட நாங்கள் ரொம்ப சீர்திருத்தவாதிகள், லஞ்சத்தை ஒழிக்கிறோம், ஊழலை ஒழிக்கிறோம், தனி மனித துதியை ஒழிக்கிறோம், அது என்னது எதுக்கு எடுத்தாலும் மன்னராட்சியை ஒழிக்கிறோம் என்று சொல்கின்ற இவர்கள் இன்னும் விஜயை பார்த்தா போதும், தொட்டா போதும், எங்களுக்கு ஓப்பனிங் டே பார்க்குற ஃபீலிங் கிடைக்குது, என் தலைவனுக்காக சீட்டை உடைப்போம், ஃபேனை உடைப்போங்கிற மனநிலையில் தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க. சரி, இந்த ரசிகர்களுக்கு தான் அரசியல்படுத்தப்படல, விஜயாவது ஏதாவது அரசியல் பேசுவார்னா, ஒரு அரசியல்வாதி சந்திக்கின்ற முதல் பிரஸ் மீட்ல ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் கூட இல்லை. இன்னைக்கு இவ்வளவு பீகார்ல எலெக்ஷன் இருக்குது, சாதிவாரி கணக்கெடுப்பு வருது, அது குறித்து ஒரு வார்த்தை பேசல. கேட்டா சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் ஸ்டாலின் எடுக்கல, ஏன் ஸ்டாலின் எடுக்கலன்னு கேட்டுட்டு இருந்தாங்களே. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மோடி சொல்லியிருக்கிறாரே, இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன கேளுங்க. இல்ல நீங்க பிஜேபி ஆளு தானே, பிஜேபியை சப்போர்ட் பண்ணியாவது பேசுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை வாழ்த்துகிறேன், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஏதாவது பிளஸோ மைனஸாவது பேசுங்க. அரசியல் தொடர்பா எதுவும் கேட்டுறாதீங்க நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி. நண்பா வேண்டாம் நண்பா, பொலிட்டிக்கல் வேண்டாம் நண்பா, நல்லா இருப்போம் நண்பா, நீங்க நல்லா இருப்போம், நாங்க நல்லா இருப்போம் நண்பா அப்படின்னு திருமலை படத்துல வர டைலாக் பண்ணி பதறாரு அவரு. புரியுதுங்களா? விஜய் இப்படி குனிஞ்சுதான் பேசுறாரு. அபினேஷே யாரோ நம்ம தம்பி ஏதோ சார் இந்த கோயம்புத்தூர் அப்படின்னு கேட்கிறாரு, அப்படியே ஓடுறாரு. கோயம்புத்தூர்னு கேட்ப, அப்புறம் மாநாடுன்னு கேட்ப, அப்புறம் அரசியல்னு கேட்ப, திமுக பத்தி கேட்ப, உதயநிதியை பத்தி கேட்ப, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். பாஜகவை எதிர்க்கிறீங்களான்னு கேட்ப, திமுக ஆட்சி எப்படி சார் ஸ்டாலின் இப்படி சொல்லியிருக்காரான்னு கேட்ப, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எடப்பாடி பிஜேபி கூட்டணி சேருமான்னு கேட்ப, நீங்க பிஜேபியோட சேருவீங்களான்னு கேட்பீங்க. எதுவுமே என் கையில இல்ல. உண்மையிலே விஜயோட பிரச்சனை தான். அவர் ஏன் பதில் சொல்ல தயங்குகிறார் என்றால், எடப்பாடியோட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் அவர்கிட்ட இல்ல. பிஜேபி உங்களோட கூட்டணி வைக்க விரும்புதான்னு கேட்டா பதில் அவரிடம் இல்ல. இவர் பாட்டுக்கா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டா நாக்பூர்ல இருந்து போன் வந்து அவரெல்லாம் பதறணும். அவரிடம் அரசியல் இல்லைங்க. திராவிட ஆதரவு அரசியலும் கிடையாது, திராவிட எதிர்ப்பு அரசியலும் கிடையாது. இப்ப சீமானுக்கெல்லாம் ஒரு அரசியல் உண்டு, திராவிடத்தை அழிக்கணும், ஆர்எஸ்எஸ்ஐ வளர்க்கணும், இந்த மாதிரியான உணர்வுகள் உண்டு. பெரியாரை அழிக்கணும், சமூக நீதி, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, இப்படி பேசுறவங்க எல்லாம் அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாநில சுயாட்சி, தனித்தமிழ்நாடு கேட்ட பெரியாருடைய சிந்தனைகள் அழிஞ்சு போகணுங்கிற அவங்க அந்த கொள்கையில உணர்வா இருக்கிறாங்க. எப்படியாவது பெரியாரியத்தை அழிக்கணுங்கிறதுல சீமான் உறுதியாக இருக்கிறார். அது அவருடைய கொள்கை. பாரதிய ஜனதாவுக்கு அதே கொள்கை தான், பெரியாரை ஒழிக்கணும், முஸ்லிம்களை ஒழிக்கணும், அகண்ட பாரதத்தை உண்டாக்கணும், பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொள்கை இருக்கு, திமுகவுக்கு கொள்கை இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொள்கை இருக்கு. விஜய்க்கு என்ன பிரச்சனைனா இது எதுவுமே இல்லைங்கிறனாலதான் அவர் சினிமா தொடர்பா மட்டும் பேசுறாரு. ஜனநாயகன், நான் என் ஷூட்டிங் முடிச்சு என் வேலையை பார்த்து போறேங்கன்னா நீங்க அதே மாதிரி உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விஜய், நீங்க பேசுனது ரொம்ப கியூட்டா இருந்தது. விஜய் சூப்பரா இருந்தது. ஈழ்த்தக்க சையான்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வரப்போகிற பொண்ணுங்களாம் பிடிச்சி கேட்டுட்டு இருப்பீங்களா, உனக்கு காதல் ஆசை இருக்கா, நீ லவ் பண்ணுறியான்னு, அது மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது அந்த சீன். நீங்கள் பேசுனது, என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன்டா, கேமராவை எடுத்துகிட்டு. அதே போல் உங்களுக்கு ஏதாவது வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறியா, இன்ஜினியரிங் வேலை பார்க்குறியா, ஏதோ வேலை இருந்தால் அந்த வேலையை ஒழுங்காக பாருங்கப்பா அப்படின்ட்டு வேலையில் தொங்கிடாதீங்கடா. உங்கள் உயிர் போயிட்டாலோ கைகால் போயிட்டாலோ அதுக்கும் என்னை தாண்டா போட்டு ஐடிபிங்க அடிப்பாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்கடா, டே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. புரியுதுங்களா? பதட்டப்படுறாரு, நம்ம பாட்டு கூட்டம் கூடுறோம், யாராவது செத்துட்டு போயிடுவோமோன்னு. அந்த பதட்டம் உண்மையிலே ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனால் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கிறாரு பாருங்க.
அரசியலே பேசாம ரசிகர்களிடம் பைக்கில் சர்க்கஸ் பண்ணாத, பைக்கில் ஒருத்த மேல ஒருத்த ஏறி நிக்காத, பைக்கில் உட்காந்து போ, வேனுக்குள்ள உட்காந்து போ, வேனுக்கு வெளியே அப்படி தொங்கிட்டு வராத அப்படின்னு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில அவர் இருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலையை பாருங்க. வேணியில் தொங்காதீங்கிறத ஒரு கொள்கையாக சொல்ல வேண்டிய நிலையில் ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு. வேணியில தொங்காதீங்கடா, டேய் வராதீங்கடா, வடிவேல் ஃப்ரெண்ட்ஸ் பட வடிவேல் தான் திருப்பி படுத்தாதீங்கடா அப்படின்னு. உண்மையிலே விஜய் வந்து ஒரு பரிதாபகரமான பாவமான நிலையில தான் இருக்காரு. பாவம் அவர். அப்புறம் அவருக்கு இன்னொரு பதட்டம், இதை சொல்லி முடிச்சுட்டு உடனே ஓடுறாரு. ஏன்னா அபினேஷ், ஒரு செய்தியாளர் அபினேஷா யாரோ இது கேட்கிறாப்புல, அண்ணே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பேரு எந்த வாய்ஸ் கேட்கும் போது ரிப்போர்ட்டர் அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஓடுறாரு. இந்த கோயம்புத்தூர்னு ஓடுறாரு. கோயம்புத்தூர் பத்தி எதுவும் கேட்டுருவாங்களோ, கோயம்புத்தூர்ல நான் அப்படி ஒண்ணுமே பேசலையே, நான் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தானே பேசினேன், அதை ஒரிஜினா பேசுனதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டுருவாங்களோ, இந்த எலெக்ஷன்ல யாரோட கூட்டணி கேட்டு ஏதாவது பொலிட்டிக்கலா கேள்வி கேட்டுருவாங்களோ, திமுக பத்தியோ பிஜேபி பத்தியோ, அந்த பதட்டம் அவரிடம் இருக்காத ஓடுறாரு. ஒரு முதல் பிரஸ் மீட்ல நீங்க ஒரு அரசியல்வாதி நம்பி அந்த செய்தியாளர்களை உங்களை மைக்க நிட்டுறான். நீங்க அரசியல்வாதி நம்பி, ஏன்னா நீங்க தான் அரசியல்வாதின்னு சொல்றீங்க. அப்போ உங்களை நம்பி இத்தனை இளைஞர்கள் இருக்கிறான். அவன் கேள்வி கேட்கறான், பதில் சொல்லுங்க அண்ணே. அந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறப்ப ஏன் திரும்பிட்டு ஓடுறீங்க? புரியுதுங்களா அவருடைய நிலைமை? அவருக்கு அந்த சினிமா ஷூட்டிங்னா மகிழ்ச்சியா இருக்கு, அது இயல்பா அவருக்கு நல்லா தெரிஞ்ச வேலை. டான்ஸ் ஆடுறது, ஃபைட் பண்றது, ஆள் நல்லா ஆஜான பாகுவா இருக்காரு, ஃபைட் சீனு, ரொமான்ஸ், இதெல்லாம் நல்லா வரும். வந்து அதில் சாதிச்சு கோடிக்கணக்கில் 200 கோடி 500 கோடி நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த அரசியல் என்பது அவர் திணிக்கப்பட்டது, இயல்பா இல்லை. அவர் முகத்தை பாருங்க, பாடி லாங்குவேஜை பாருங்க. அவருடைய பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அந்த பிரஸ் மீட்ல அது கேட்கிறாரு, கோயம்புத்தூர்னு கேட்டோன்னா பதறிட்டு ஓடுறாரு. அந்த முகத்தை பாருங்க, அந்த உடல் மொழியை பாருங்க. இதே இது ஒரு வைகோ கொடுக்கும்போது, அன்புமணி ராமதாஸ் கொடுக்கும்போது, ராமதாஸ் கொடுக்கும்போது, திருமாவளவன் அவர்கள் கொடுக்கும்போது, இந்திய பொதுவுடைமை கட்சி தலைவர், எந்த அரசியல் கட்சி தலைவரும் அந்த பிரஸ் மீட்டை எதிர்கொள்ற விதத்தை பாருங்க. அவங்க கொள்கையில நமக்கு உடன்பாடு இருக்கலாம், மாறுபாடு இருக்கலாம், ஆனா ஒரு அரசியல்வாதிங்கிற இது, அரசியல் சமூகம், அந்த உணர்வு இருக்கும், ஒரு கொள்கை இருக்கும். இவங்க பதறிட்டு ஓடுறாங்க. இப்ப இவரை மாதிரி தான் நடிகர் விஜயகாந்த் வந்தார். அவர் செய்தியாளர்களே தாக்குற அளவுக்குள்ள திட்டினார். ஓங்க சார், உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா, பணம் வாங்கிட்டு நியூஸ் போடுறீங்க உங்க முதலாளிக்காக, அப்படிலாம் துப்பினார். ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது பாருங்க, அது கூட ஒரு அரசியல் தான். செய்தியாளர்களை அவமதித்து நான் ஏற்க மாட்டேன், ஆனால் ஒரு இன்ட்ராக்ஷன் அவரிடம் இருந்தது. சார் இதை போய் நீங்க அதிமுக கேளுங்க சார், சார் நீங்க திமுக கேட்பீங்களா சார் அப்படின்னாரு. இதெல்லாம் கடைசி காலத்துல அவர் எல்லாரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல கூட செய்தியாளர்களை நின்று சந்தித்தார். அதனால அது மட்டும் இல்ல, அவருடைய ரசிகர்கள் என்னைக்காவது தோப்பூர்ல மதுரை மாநாடு நடத்தினாங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, வேன் மேல ஏறி நின்று விஜயகாந்த் கேப்டன் வாழ்க்கை அவன் கத்திருக்கானா? அப்பெல்லாம் அவன் பண்ணவே இல்லையே. இதுதான் புதிய தலைமுறையில கூட இந்த விஜயகாந்த் ரசிகர்களை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொன்னேன். விஜய்க்கும் விஜயகாந்துக்குள்ள வித்தியாசம். எங்கேயாவது வேன் மேல ஏறி நின்று கத்தி இருக்கிறானா, துண்டை காட்டி இப்படி சுத்தி இருக்கானா, பைக் மேல ஏறி நின்று வந்திருக்கிறானா, இப்படி விஜயகாந்த் பதறி எப்பாப்பா பைக் மேலாம் ஏறி நிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்ததா? இல்ல. விஜயகாந்த் கட்சி ரசிகர்கள் கட்சி தொண்டர்களா மாறிட்டாங்க. அதற்கான பயிற்சி அவர் 20 வருஷமாவே கட்சியில நடத்தியிருக்காரு. ஏழை ஜாதி படத்துல இருந்து உங்களுக்கு நரசிம்மா, வல்லரசு எல்லாத்துலயும் கொடியை காமிக்கிறது, கொடி கட்டமைப்பு, இதோடையே செயல்பட்டு வந்து அவங்க ஒரு ஃபார்ம் ஆயிருக்காங்க. விஜய்க்கு அப்படி ஒரு திட்டம் கிடையாது. விஜயகாந்த் மாதிரி விஜய்க்கு ஒரு திட்டம் கிடையாது அரசியலுக்கு வரணும்னு. அப்படி திணிக்கப்படுகிறார், தூக்கி உள்ள போடுறாங்க அரசியலுக்கு வா அப்படின்னு. ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி பல பேர் வந்து உள்ள வந்து அவரை இது பண்றாங்க, இயக்குகிறார்கள். அது அவருக்கு தெரியுது. ஆதவ அர்ஜுனா பேசும்போது இருக்கக்கூடிய அரசியல் உணர்வு தெளிவு கூட விஜய்கிட்ட இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. புஷி ஆனந்த் அவர் பாவம் ஒரு பாமரத்தனமா பேசுறாரு, அவருக்கு ஏதோ ஒண்ணு. ஆனா விஜயை விட ஏதோ ஒண்ணு பேசுறாரு அவர். விஜய் சுத்தமா பேச மாட்டேங்கிறார். அப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே என் கொள்கை என்னங்கிறப்ப அண்ணாயிசம்னாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, கேபிட்டலிசமும் கம்யூனிசமும் இப்படியே ஒரு கொள்கையாகும். ஆனா பேசினாரு அண்ணாயிசம் அப்படின்னாரு. என்ன கொள்கை? திமுகவுடைய இந்திய எதிர்ப்பு கொள்கை தான் எங்களுடைய மொழிக் கொள்கை. இதெல்லாம் கட்சி ஆரம்பிக்கும் போது செய்தியாளர்கிட்ட சந்திச்சாங்க, பேசினாங்க, அறிக்கை விட்டாங்க, ஊடகங்களோட உறவாடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். நேற்று இன்று நாளை நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதே கனி, நாளை நமதே, பல்லாண்டு வாழ்க, ஊருக்கு உழைப்பவன், உழைக்கும் கரங்கள், இன்று போல் என்று வாழ்க, மீனவ நண்பன், நவரத்தினம், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், இதெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இத்தனை படம் நடிச்சாரு. இத்தனை படத்துலயும் அரசியல் இருக்கும், படத்துக்கு வெளியவும் அரசியல் இருக்கும். இதுக்கடையில திண்டுக்கல் இடைத்தேர்தல மாயத்தேவரை ஜெயிக்க வச்சாரு, பாண்டிச்சேரியில ஆட்சியை பிடிச்சாங்க, கோயம்புத்தூர்ல அரங்கநாயகம் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை நிப்பாட்டி கோவையில ஒரு எம்எல்ஏ, முதல் எம்எல்ஏவை உருவாக்குனாங்க. இதுக்கடையில 77 எலெக்ஷன், எம்பி எலெக்ஷனை இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாங்க. இதையெல்லாம் திரைப்படங்களில் நடித்து கொண்டே எம்ஜிஆர் செய்தார். ஊடகங்களோடு உறவாடினார், மக்களிடம் உறவாடினார், எதிர்கட்சிகளுடன் உரையாடினார், டெல்லியிலையும் பேசிக்கிட்டு இருந்தாரு,
கூட்டணியும் வச்சுக்கிட்டு இருந்தாரு. இவ்வளவும் எப்ப திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டே பண்ணாரு. நீங்க என்னன்னா ஊடகங்களோடையும் உறவாடல, மக்களோடையும் உரையாடல. ஒரு மேடை அமைத்து ஒரு ஸ்கிரிப்டை பேசுங்கிறப்ப அதை கரெக்டா பேசுறீங்க நீங்க. அப்புறம் இந்த மேடையை விட்டு இறங்கினோன்னா நீங்க பேசுன விஷயத்துக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி ரொம்ப அப்படி இயல்பா அமைதியா வரீங்க நீங்க. ஒரு அரசியல்வாதிக்குரிய அந்த முகம், அந்த அந்த ஒரு உணர்வு, அந்த அரசியல் உணர்வு, அது வலதுசாரி உணர்வோ இடதுசாரி உணர்வோ திராவிட இயக்க உணர்வோ எந்த உணர்வும் இல்லாததா இருக்கு. அதைத்தான் தொடர்ச்சியா பதிவு செய்யறேன். அரசியலுக்கு திணிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இயல்பா அரசியல் உணர்வு இல்லை. பதறாரு. டே அந்த கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில சொல்லியிருப்பாங்க, எப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா, ஏதாவது ரசிகர்கள் கைகால போயிடுச்சு இடிச்சுன்னா பெரிய விஷயம் ஆயிருந்தோன்னே மெனக்கட்டு சொல்றாரு. மதுரையில எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிலங்கண்ணா, நான் இப்பயே சொல்றேன், என்னை ஃபாலோ பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் என் வேலையை பார்த்துட்டு, சினிமாவில் நடிக்கிறது என் வேலை, அதை பார்த்துட்டு நான் போகிறேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்கன்னாரு. உண்மையில் அவருடைய பதட்டத்தை புரிந்து கொண்டு இருங்க. இப்படி விஜயை பார்க்க வந்து நிற்கிறது போகிறதுக்கு நிலையில் நீங்கள் உண்மையிலேயே அரசியல் சமூக மாற்றத்தை மாறணும்னு நினச்சிங்கன்னா, விஜய் ரசிகர்களே கொஞ்சமாவது புத்தகம் படிங்க, தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடுங்கிற மாநிலம் உருவானதை படிச்சுக்கோங்க, தந்தை பெரியாரை படிங்க, நீதி கட்சி வரலாறு படிங்க. ஏன் ஆர்எஸ்எஸ், ஜனசங்கம், பாஜகவை இங்கே ஏன் மத விருப்ப அரசியல்னு பல பேர் விமர்சிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சும்மா விஜய் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. விஜய் அங்கே போயிட்டு வந்துட்டா 200 கோடி, நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் நின்னீங்கன்னா தெருக்கோடி தான். அதனால் அதை உணர்ந்துக்கோங்க. என்னை பொறுத்தவரையும் உங்களுடைய அரசியல் வாக்கு உரிமை இதை பற்றி நம்ம சொல்ல போகிறது இல்லை. உங்கள் உரிமை தான். நோட்டோக்கு போடலாம், விஜய்க்கு போடலாம், கமலுக்கு போடலாம், சீமானுக்கு போடலாம், திமுக, அதிமுக, பாமக எது வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் நீங்கள் என்ன அரசியல் கட்சியில் இருக்கீங்க, உங்களுடைய கொள்கை என்ன, இது குறித்து உங்கள் தலைவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? முதல் பொலிட்டிக்கல் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட அவரையும் சந்திக்காமல் விடுறாரு. இதுதான் வரலாற்றில் அவர் சந்தித்த ஒரு ப்ரெஸ் மீட், முதல் ப்ரெஸ் மீட். இது எப்பேற்பட்ட ப்ரெஸ் மீட்டுன்னு பாருங்கள். வீட்டுக்கு போங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், இவ்வளோதான். ஒரு அரசியல் பேசலை, ஆனால் இவர் அரசியல்வாதி. அப்போ இது என்ன மாதிரியான அரசியல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம மக்களுக்கும், இனத்திற்கும், மொழிக்கும், நம்ம மாநிலத்துக்கும் நல்லது கருதி தான் இந்த மாதிரி அரசியலை சொல்கிறேன். ஏன்னா உங்களை போன்ற இளைஞர்களை நம்பி தான் எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் நடிகர்கள் பின்னாடி போவதை விட நம்ம மொழிக்காக, மாநிலத்திற்காக பாடுபட்ட தலைவர்களுடைய வரலாறு, அரசியலை படித்து தெளிந்து இருப்பது என்பது நம்ம வருங்காலத்திற்கு நல்லதுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தான்.